பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கி உம்முடைய சமூகத்தில் எங்கள் பாதங்கள் எல்லாம் நிற்கும்படியாய் செய்த கிருபைக்காய் நன்றி. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதைப் போல எங்கள் பாதங்கள் வழுவாதபடிக்கு இன்று உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு பலன் உண்டு என்று சொன்னால் உம்முடைய சமூகத்தில் உண்டு. எஸ், அதனால தான் அருமையான தாவீது சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாள் எங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமானவர்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் ஆலயத்திலே வந்து தேவனே அப்பா, என் சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். என் பங்கை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் அப்பா. எஸ், நீங்க சுதந்திரத்தையும் பங்கையும் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்க தைரியமா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறான். தேவனே, மாம்சம் நம்பிக்கையோடு என் பலனாகிய கர்த்தரை துதிக்கும் பொழுது என் மாம்சம் ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஆண்டவரே, அந்த கிருபையை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி தேவனே கூப்பிடுக்கிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. வானத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லுகிறாரே. எல்லா உதவியும் எனக்கு பரத்திலிருந்து வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். இப்படி தேவனே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை போற்றவும், உம்மை துதிக்கவும், உம்மை உயர்த்தவும், உம்மை பற்றி சிந்திக்கவும், உம்மையே நினைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் வைத்திருக்கவும் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரம், இந்த நேரத்தை நாங்கள் தேவனை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நேரமாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நேரத்தில் எந்த ஒரு சிந்தையும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு, உலகத்துடைய சிந்தனைகள் ஆட்கொள்ளாதபடிக்கு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொன்னதை போல, எப்பொழுதும் அவர் பிதாவை நினைத்து கொண்டிருக்கிறதை போல நாங்களும் தேவனை இந்த நாளிலே உண்மை நினைத்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 2 hours, அந்த 2.5 hours கர்த்தர் எங்களை பிரசனத்திற்குள்ளாய் வழி நடத்தும்படியாய் அந்த மகிமையின் மேகம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா.
அந்த மகிமையின் மேகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எஸ் ஆண்டவரே, அப்பா உஷ்ணங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பொருட்டல்ல. ஆண்டவரே, மழை எங்களுக்கு பொருட்டல்ல, காற்று எங்களுக்கு பொருட்டல்ல. உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே. நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட. இது வாய்க்கால் வெட்டுகிற நேரம். தேவனுக்கென்று நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் அதை வாய்க்கால்களாய் மாற்றி வெட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கிலே அந்த நீரூற்று நிரம்பும்படியாய், முதல்ல என் பாத்திரம் நிரம்பும்படியாய், என் பாத்திரம் நிரம்பும்படியாய் தேவனே ரபதுரி கபதோலாரா, என் ஆவி உற்சாகம் அடையட்டும். மாம்சம் பலவீனமானது, ஆனால் ஆவி உற்சாகமானது. அந்த ஆவி ஆண்டவரே நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது, பிரவேசிக்கும் பொழுது, நீங்கள் முதலாவது பலனடைந்து மாம்சம் பலனடையும்படியான ஒரு கிருபையின் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. ஏதோ தானோன்னு இல்லை ஆண்டவரே. ஓ, நாங்கள் ஆண்டவரே மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இன்றைக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக வைத்திருக்கிறேன். ஒரு ஆவியை உற்சாகப்படுத்துக. ரிவோது ரிகாபதுலா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடணும். எங்களுடைய ஆண்டவரே அப்பா காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே, கண்கள் ஒரு பரிசுத்தம் காணட்டும், சரீரம் ஒரு பரிசுத்தம் காணட்டும். ஆண்டவரே, எல்லாம் தேவனை அகன்று போய் உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை தொழுது கொள்ளுதல் இங்கே ஏற்படட்டும். அப்பா, பலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய நீ எச்சரிக்கையாயிரு என்று சொன்னீங்களே. பரலோகோ ஒத்த அந்த சாயல், அந்த தொழுது கொள்வருடைய சாயல் இந்த நாளிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாடல் பகுதி கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும் ஆண்டவரே. ஆராதனை பகுதி ஆசீர்வதித்து கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். திருப்பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுக்கப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கர்த்தர் தேவனே, இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. அப்ப பாடுகிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் இப்படி தேவனை மூடி மறைத்து கொண்டு ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விரைவாய் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் உண்டு என் உள்ளம் பொங்கட்டும் என்று சொல்லி glory to Jesus. Yes. நல்ல உற்சாகமா. Yes. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரும் பொருளே. தேடினால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈந்தளித்தேன். சத்தம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அதனால்தான் அவர் என் கேடகம், அவர் என் கண்மலை, அவர் என் இரட்சகர், நான் நம்பியிருக்கிற என் துருகம், நான் நம்பியிருக்கிற என் துருகம். அதான் தாவீது அசைக்கப்படாது இருக்கிறது காரணம். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. உண்மையாய் தேடணும். தடவியாகிலும் கண்டுபிடிக்கணுமா? யாருக்கு தெரியுமா அந்த ஆவல் இருக்கும்?
எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார்? ஒரு குருடனுக்கு அந்த ஆவல் இருக்கும். தடவியாகிலும் அப்பா நம்ம கண்ணு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், பார்வை கொடுத்திருக்கிறார். வசனத்தை தேடி ஆகிலும் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே பேசும், எங்களோடு கூட பேசும். நீங்க சொன்னீங்களே, உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். எஸ் ஆண்டவரே, முழுமையாய் தேவனே இந்த வேலையை உமக்கென்று அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு தொழுது கொள்ளுதல் இந்த இடத்துல காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உயிரோடு எழுந்தவர் உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியை நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஜீசஸ் எல்லாம் தேவனுக்குள்ளாக கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொள்ளுகிற நேரம் எல்லாம் தேவனுக்குள்ளாக. ஒருத்தரையும் பார்க்காதீங்க, தேவனை மொத்தம் பாருங்க. எஸ், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். அதனாலதான் அங்கே அந்த பெண்மணிகள் போன உடனே கர்த்தரை இங்கே என்ன தேடுகிறீர்கள்? அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தார். பாதாளத்தை அவர் வென்றார். மரணத்தை அவர் வென்றார். மரணம் என்ற வார்த்தை இயேசுவுக்கு சொந்தமானது அல்ல. இயேசுவானவரோடு கூட இருக்கிற நமக்கும் அது சொந்தமானது அல்ல. இட் இஸ் மரணம் என்பது பர்மனன்ட். அது அக்னி கடலிலே தள்ளக்கூடியவர்களுக்கு உண்டான காரியம். அதனால்தான் அந்த மரணம் நமக்கு நித்திரையாய் மாறினது. நித்திரை என்பது டெம்பரரி. நீங்க டெம்பரரியா நீங்க போகும்பொழுது கடைசி நாளில் அவனை நான் என்ன செய்வேன்? ஆமென். நித்திய ஜீவனை அவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். எல்லோருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதே அவர் நமக்கு கொடுத்து தந்திருக்கிற வாக்கு தத்தம். எஸ், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஒரு விஷயம் கூட, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். நம் ஆராதிக்கிற தெய்வம் பரலோகத்தை ஆளுகிற தெய்வம். எஸ், பரிசுத்தமானவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய நடக்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா எல்லாம் அவரை போல மாறணும். உன் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் தேவனே இந்த வேளையில எங்களை முற்றிலும் முடியுமா கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தினாயா. ஆண்டவரே, உமக்கு ஜீவ பலியாய் தேவனே ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை நாங்கள் ஏற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, தேவனை பாடுவோமா? பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. 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 Glory to Jesus. Glory to Father. ஆண்டவரே, எப்பேற்பட்ட வல்லமை ஆண்டவரே. உயிர் திருத்தலின் வல்லமை சாதாரணமான வல்லமை இல்லை. எஸ் ஆண்டவரே, அந்த கல்லறையில வைத்து அந்த கல்லை மூடினார்கள். ஆனால் தேவ வல்லமை, தூதர்கள் வந்து அந்த கல்லை என்ன செய்தார்களாம்? புரட்டினார்கள். ஹெவி வெயிட். அந்த கல்லை என்ன செஞ்சாங்க? புரட்டினார்கள். நம்ம மேல இருக்கிற ஹெவியா இருக்கிற ஆண்டவரே பாரங்களை புரட்டக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு உண்டு. பாரங்களை எல்லாவற்றிலும் தள்ளிவிட்டு மேகங்கள் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறபடினால், எஸ், உன் பாரம் எல்லாம் நீங்கும்படியாய். எபிரேயர் 12:1 இவ்விதமாய் தான் சொல்கிறேன். மேகங்கள் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறபடினாலே பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் நிந்தையும் அவமானத்தையும் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசில் என்ன செய்றாரு? வீற்றிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே உயிர் தெழுதல் நமக்கும் உண்டு. தேங்க்யூ லார்ட். ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதரே அதிசயமே என்று சொல்லி உந்தன் நாமம் நாங்கள் உயர்த்தி பாடிக்கொண்டே இருப்போம் உயிருள்ள நாளெல்லாம் என்று சொல்லி. எஸ், நல்ல உற்சாகமாக எல்லா கரங்களையும் தட்டி பாட போறோம். எல்லா கரங்களையும் தட்டி பாட போறோம், ஒருத்தர் விடாம. எஸ், நல்ல மகிமை தேவனுக்கு கனத்தை கொடுப்போம், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எஸ், ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை,
அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாராள வல்லமை தகத்தீரே உமக்கே ஆராதனை மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை தகத்தீரே உமக்கே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை ஆவியின் வரங்களை தந்தவரே Glory. உமக்கே ஆராதனை அபிஷேகம் எனக்காய் அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை 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 Yes. வல்லவரே நல்லவரே தாவீதை அபிஷேகம் ஆராதனை பண்ணின ஆராதனை நம்மையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அற்புதரே அவர் கொடுத்த அதிசயமே உற்சாகம், தாவீது கொடுத்த உற்சாகம் இப்பொழுது உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் இயேசு நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி நாளெல்லாம் எஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உந்த நாமம் உயர்த்தி ஆண்டவரே பாடுகிற வேளை அது மகிழ்ச்சி, அது உன்னதம், அது ஆண்டவரே எங்களுக்கு பலன். ஆண்டவரே இயேசுவை உயர்த்தி பாடும் பொழுது அது நமக்கு மிகவும் பலனுள்ளதாய் மாறுகிறது. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க, எங்களை ஆண்டவரே நிற்க வைத்திருக்கிறீர்கள். உமக்கு துதிப்பாடல் நாங்கள் பாடி வருவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். துதிப்பாடலை நாங்கள் பாடி வருவோம்.
என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் ஏற்படுத்தினபடினாலே இந்த நாளிலே இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே என்று சொல்லி தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? Glory to Jesus, glory to Father, glory to Jesus. Thank you Lord, thank you Jesus. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எஸ் praise. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சேர்ந்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Glory to Jesus. நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிற தெய்வம். அவர் சொல்லிட்டு போனார் தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் வைத்து போகிற சமாதானம் நமக்கு ஒருபொழுதும் கலக்கத்தை உண்டு பண்ணாது. நம்முடைய இருதயம் கலங்காது, அது ஸ்திரமா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எஸ், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். தேவன் வைத்து போன சமாதானம் யாருக்கு? அவர் வைத்து போன அந்த சமாதானத்தின் சுதந்திரம் நமக்கு தான் வைத்திருக்கிறார். ஒரு விசை கூட சமாதானம் தந்தார் இயேசு என்று சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்லா தட்டி ஆண்டவரே, glory to Jesus. நல்லா தட்டி. வீட்டில் ஒரு 2 காரியம் கர்த்தர் எப்பவுமே வைத்திருக்கணும். நல்ல கரங்களை வைத்து கேட்கலாமா? ஒன்று சமாதானம். உன் அலங்கத்திற்குள்ள என்ன இருக்கணும்? அது கண்டிப்பா தேவன் வைத்திருக்கிறார்.
நம்ம எடுத்துக்கொள்றது நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது. தேவனை நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எல்லா பிரச்சனைகள் நடுவில் தேவனை வைத்திருப்போம் என்று சொன்னால், நமக்குள்ளதான் அந்த சமாதானமே இருக்குது. எஸ், கலங்கணுமா கலங்க வேண்டாமா என்பது நமக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதனாலதான் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை. இந்த உலகம் ஒரு பொழுதும் சமாதானத்தை கொண்டு வராது அவர் சொன்னார். அதனால பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வீட்டிலே சமாதானம் இருக்கட்டும். உன் அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவரே, நல்ல கரங்களை உயர்த்தி கேட்டு, நிறைய ஆண்டவரே வீட்டில் ஜோரம், ஆண்டவரே வீட்டில் அநேக ஆண்டவரே வியாதி. தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம், ஆண்டவரே பிள்ளைகள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், ஆண்டவரே இந்த வியாதிக்கு நாங்கள் செலவிடக்கூடாது. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வீட்டில் அரண்மனையில் ஆண்டவரே சுகம் இருக்கணும் ஐயா. நீர் கொடுக்கிற சுகம் அப்படியாய் தேவனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி. வீட்டில் மிகுந்த சமாதானம் காணப்படட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நல்ல சமாதானம், மனைவிக்கும் கணவனுக்கும் நல்ல ஒரு சமாதானம், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ப்பா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அனினியா சப்பிரால் போல இல்ல. ப்ரை ஜீசஸ். அனினியா சப்பிரால் போல இல்ல. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஒருவன் ஆவியா இருக்கணும். எங்கே 2-3 பேர்கள் அப்படின்னா கணவன் மனைவி பிள்ளைகள், எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அந்த இடத்துல என்ன செய்வேன்? சாதாரணமா கூடுவது கணவன் மனைவி தான். கூடி செபிக்கும் பொழுது ஆண்டவரே மிகுந்த ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடணும். அப்படியே அந்த அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கணும். ஆண்டவரே, யாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, யாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. கர்த்தர் தாமே வேலையடைத்து பாதுகாக்கணும். இந்த உஷ்ண காலத்தில் வருகிற வியாதிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. இந்த உஷ்ண காலத்தில் ஒரு விசை கூட தேவனே மனம் இறங்கும்படியாய் உம்முடைய ஆண்டவரே மகிமையின் மேகம், ஆண்டவரே மேகஸ்தம்பம். நீங்க சொன்னீங்களே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களுக்கு மகிமையின் மேகமாக இருக்கணும். நீரே நித்திய வெளிச்சமாக இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே செய்கிற கிருபைக்காய் நன்றி தேவனே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதே. ஆண்டவரே, தேசத்துக்கு தேசம் போர் பதற்றம் இல்லாதபடிக்கு நீங்க விலக்கி பாதுகாக்கணும். ஆண்டவரே, போர் வந்தால் எக்கானமி டவுன் ஆகும். எக்கானமி டவுன் ஆனா பீப்புள் வில் சஃபர். ஆண்டவரே, ஜனங்கள் பரிதவிப்பார்கள். கர்த்தர் ஒரு விசையாய் கூட மனம் இறங்குவீராக. அப்படியே செய்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம், கர்த்தர் தாமே உம்முடைய வீட்டை நீர் கட்டுவீராக. நீர் ஆண்டவரே நிர்ணயித்த அந்த டேட்டை கர்த்தர் ஆண்டவரே பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டுகிற பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணத்தால் நிரப்புங்க. செய்கிற கிருபைக்காய் நன்றி. பரிபூர்ணமாய் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யணும். அதற்குண்டான தேவைகள் பரத்தில் இருந்து சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. வாய்க்கால்களை வெட்டி கொண்டிருக்கிறோம். எங்க பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வெள்ளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.